ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எதனா ஒரு ஆப்ஷன் எக்ஸிட்டுக்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகும். எக்ஸிட்டுக்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகும் டெய்லியுமே. உங்களுக்கு இதில் எல்லா வீடியோவும் ஏற்கனவே பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வீடியோ எல்லாம் பார்த்தவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும், புரியாமலே இருக்கும். இப்போ நம்ம இண்டிகேட்டரில் இருக்க செட்டிங்ஸில் மேஜராக எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இப்போ எதுவும் நான் சேஞ்சஸ் எதுவும் கொடுக்குறதில்ல. ஏன்னா இதுக்கு மேலே என்கிட்ட கொடுக்குறதுக்கும் எதுவும் இல்லை. பிவோட் மோட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். பிவோட் மோட் ஆனில் இல்லை அப்படின்னா அது டிஃபால்ட்டாக மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அதை வச்சுட்டு கால்குலேட் பண்ணிக்கும். சரிங்களா? இதில் பிவோட் மோடை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிடுச்சுன்னா எல்லா நாளும் என்ட்ரி கிடைக்கும். ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸில் பேசினது க்ரீன் பாக்ஸுடைய என்ட்ரிஸை பற்றி நிறைய பேசியிருப்போம். ஒரு க்ரீன் பாக்ஸ் கூட ஓடிஆர் எப்படி இருக்கும், ஓடிஎஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பொறுத்து நிறைய ட்ரேட் செட்டப் நம்மக்கிட்ட இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த செட்டப்பில் பாருங்களேன், இது ஓடிஆரும் க்ரீன் பாக்ஸுடைய லோவும் சேர்ந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சேர்ந்த மாதிரி இருந்ததுன்னா சின்ன ஜோன் மாதிரி க்ரியேட் ஆகுதுனாலே அது ஹெவியான ரெசிஸ்டன்ஸு. கீழேருந்து வர ஆப்ஷனுக்கு மேலே போக முடியாது, மேலேருந்து வர ஆப்ஷன் கீழேயும் போக முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் வேணும் அப்படின்னா பிவோட் மோட் ஆன் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா மார்க்கெட்டு ப்ரீவியஸ் டே ஹையோ லோவையோ அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படின்னா ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த பிவோட் மோடு உங்களுக்கு உட்காந்திங்க அப்படின்னா மத்தியானத்துக்குள்ளே ஒரு என்ட்ரியை சூப்பராக கொடுத்துரும். குறைஞ்சபட்சம் 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் உங்களுக்கு மூவ் கொடுத்துரும். இப்போ நமக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா, எக்ஸிட் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் இருக்கும். அந்த எக்ஸிட் லைனை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இங்கே நம்ம பண்ணணும். இன்னொன்று ஓடிஆர் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது யாருன்னா 2 பேர், ஓடிஆரும் எக்ஸிட்டும் தான். ஓடிஎஸ் கூட இருக்கும், சில டைம் ஓடிஎஸ் சப்போர்ட்டுக்கு எடுத்துப்போம். பட் மேஜராக எக்ஸிட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். எக்ஸிட்டுக்கு பக்கத்தில் இல்லைன்னா ஓடிஆரை உடனே போயிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். 2 தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். இந்த டேவை எடுத்துப்போம். டேட் வந்து ஜூன் 11th. மொத்தம் இதில் இருக்க எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற எலமெண்ட்ஸ் இது ஃபஸ்ட்டு இருக்கிற லைன் வந்து TP2 டேக் ப்ராஃபிட் 2 அப்படின்றது டார்கெட். அதுக்கு மேலே இருக்க அடுத்த ப்ளூ கலர் லைன் அப்படிங்கிறது டார்கெட் 1. அடுத்து ஒரு க்ரீன் கலர் லைன்றது ஓடிஆர் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? அதோடு உங்களுக்கு பாக்ஸோடைய ஹை அண்ட் லோ, L2 ஜோனுடைய ஹை அண்ட் லோ. L2 ஜோனுக்கு மட்டும் 2 கலர் வரும். ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கிரேவாக இருக்கும், ஒரு நாளைக்கு இந்த மாதிரி க்ரீனாக இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா கிரேவாக இருக்க அன்றைக்கி ப்ளூ லைன் டாப்பில் இருக்கும், க்ரீனாக இருக்க அன்றைக்கி ப்ளூ லைன் பாட்டமில் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் ப்ளூ லைன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லைன். மிடிலில் ஒரு லைன் வரைஞ்சிருக்கும், க்ரே கலரில் மிடில் ஒரு லைன் போகும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மிடில் வந்து அதுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. க்ரே கலர் கூட மிடில் இருக்குது அப்படின்னா மிடில் ரொம்ப ஸ்ட்ராங். க்ரே பாக்ஸாக இருந்து மிடில் அப்படின்னு பார்த்தோம்னா மிடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மேலேருந்து வர ஆப்ஷனாக சரி, கீழேருந்து வந்த ஆப்ஷனாக சரி, மாறி போகிறதுன்றது ரொம்ப கஷ்டப்படும். அப்படி மாறுது மேலே வருது அப்படின்னா ஆப்போசிட் ஆப்ஷன் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு லெவலில் கரெக்டாக பிரேக் பண்ணி ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு ஓடுறதா அதுவும் இருக்கணும். அப்படி இல்லைனா இந்த பிரேக் அவுட்டை நம்பக்கூடாது. நம்ம இதை எந்த ஒரு பிரேக் அவுட்டையும் தனியாக அந்த ஒரு லைனை வச்சு மட்டுமே முடிவெடுக்க போகிறதில்ல. இந்த பக்கம் ஓடிஆர் ரிஜெக்ஷன் கொடுக்குது, கீழே இறங்குதா, ஆப்போசிட்டில் போய் பார்க்குறோம். எதனா ஒரு சப்போர்ட் லைன் இருக்கணும். மேஜர் சப்போர்ட் லைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸிட் 1 and 2. ஸோ மேலே இருந்து பார்த்தோம் இல்லையா, TP1 பார்த்தோம், இது TP2 மேலே இருக்குது, இது TP1, இது ஓடிஆர். பாட்டமில் இருக்க ஒரு பிங்க் லைன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் 2, அதுக்கு மேலே இருக்க ஒரு ஆரஞ்சு எக்ஸிட் 1. சரிங்களா? இப்போ இதில் 2 விதமான பை எடுக்கலாம். ஃபஸ்ட்டு பையெல்லாம் எப்படி எடுக்கணும்னு பார்த்துடலாம். பை எப்படி எடுப்போம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து எப்போ ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகுதோ அது ஆல்மோஸ்ட் இந்த 2 லைன் பக்கத்தில் தான் ஓப்பன் ஆகும். ஒன்று எக்ஸிட் கூட ஓப்பன் ஆகும், இல்லைனா எக்ஸிட் 2 கூட ஓப்பன் ஆகும். ரொம்ப ரேராக ஓடிஆர் கூட, ஓடிஎஸ் ரெட் கலரில் ஒரு லைன் இருக்கும். அது எங்கேயும் அது எப்போவுமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து வெளியே தான் இருக்கும். எப்போ இந்த மாதிரி உள்ளே இருக்கும். உள்ளே இருந்தால் அது நமக்கு பெனிஃபிட் தான் எப்போவுமே. ஏன்னா ஈஸியாக L2 பாக்ஸோடைய பாட்டம்லேயோ டாப்லேயோ கம்பைன் பண்ணி ஒரு ஜோன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். வெளியே இருந்தால் தான் நமக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுலாம் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அது கூட கஷ்டம்லாம் இல்லை, நம்ம செட்டப் படி அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை வச்சு எப்படி என்ட்ரிலாம் போகிறது அப்படின்றதே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எக்ஸிட் மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து எக்ஸிட் 2 பக்கத்துலேயோ இல்லை எக்ஸிட் 1 பக்கத்துலேயோ ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகும். சரிங்களா? அப்போது இங்கே நம்ம பார்க்க வேண்டியது
ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட்டு கேண்டிலே 5 மினிட்ஸ் கேண்டில் எக்ஸிட் தாண்டி பிரேக் ஆகி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து இது எக்ஸிட்டை டேப் பண்ணிவிட்டு எக்ஸிட் 2 வரைக்கும் ஈஸியாக போகும். எக்ஸிட் 2 டேப் பண்ணி பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா திரும்ப ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு கீழேயும் போகும். எக்ஸிட்டை நினச்சி நம்ம ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஆப்போசிட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு பார்த்து நம்ம பயந்தால் போதும், அந்த இடத்துல பார்ஷியல் புக் பண்ணணுமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு கேண்டில் இந்த மாதிரி பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம அழகாக இந்த டார்கெட்டுக்கு ஹோல்டு பண்ணலாம். என்னடா பையிங் வச்சுட்டு செல்லிங்க்கு சொல்கிற மாதிரி பார்க்காங்க, ஆப்போசிட்டில் அந்த டைமில் பை பார்ப்போம். இப்போ ஒரு கேப் அப் கேப் டவுன் நடக்குது, கேப் அப்போ கேப் டவுனாக நடக்குது அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி பாக்ஸோடைய ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிடும். கேப் அப் கேப் டவுன் நடந்தால் L2 பாக்ஸோடைய ரேஞ்சு கம்மியாகிடும், மோஸ்ட்லி கம்மியாக தான் இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போனோம்னா கிரேவாக மாறிடும். கிரே பாக்ஸ் சும்மா வராது, கேப் அப் கேப் டவுன் டேஸில் தான் வரும். கிரே பாக்ஸ் வந்துச்சுனாலே நமக்கு நல்ல ஒரு செட்டப்போ பெரிய டார்கெட்டோ இருக்குதுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு விஷயம், கிரே பாக்ஸ் வந்த அன்றைக்கி ஜாக்பாட் ஃபுல் டே உட்காந்திங்கன்னா 2 என்ட்ரி எடுத்துடலாம். எப்போ வரும் நமக்கு தெரியும், டைமிங் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி நம்ம எடுத்துட முடியும் என்ட்ரியை. கிரே பாக்ஸ் வந்ததுன்னா ஜாக்பாட் ஃபஸ்ட்டு விஷயம். அப்போது கேப் அப் கேப் டவுன்றது நமக்கு ரொம்ப ஈஸியான ஒரு செட்டப் தான். இப்போது கேப் அப் ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், கால் ஆப்ஷன் கேப் அப் ஆகும். அப்போ புட் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கேப் டவுன் ஆகும் இல்லையா. இங்கே நேற்று என்ன நடந்திருக்கு, கேப் அப் தானே. கால் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கு, கேப் அப் ஆகிருக்கு இல்லையா. கேப் அப் ஆன ஆப்ஷன் ஒரு கேப் அப் கொடுத்த மார்க்கெட் கால் ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, பட் அந்த ஓப்பனிங் லொக்கேஷன் ஓடிஆரை கிராஸ் பண்ணலை அப்படின்னா அது இறங்கிடும். அதை வச்சு நமக்கு ஒரு ட்ரேட் ஆப்போசிட்டில் கிடைக்கும், ஒரு பை. இந்த ட்ரேடை தான் நம்ம ஃப்ரைடே எடுத்தோம் கரெக்டாக. 160 டார்கெட் கொடுத்துருந்தோம், 166 மேக்ஸிமம் டார்கெட் கொடுத்துருந்தோம். நமக்கு 166 இந்த ஹை போயிட்டு அதோடு இறங்கிட்டு இந்த 140 லெவல் நம்ம இந்த இடத்துல எங்கேயோ வெயிட் பண்ணியிருந்தோம் ஞாபகங்களா, பிரேக் பண்ணி இங்கேருந்து ரீடெஸ்ட் எடுக்கும் திரும்ப எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது கொஞ்சம் லேட்டாக நடந்திருக்கு. அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு, இங்கேருந்து போகலை. ஏன் போகலைன்றது நமக்கு தெரியும். இந்த ஜோனுடைய 50% நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கேண்டில் கூட க்ளோஸ் ஆகிருக்காது. அதோட முக்கியமான விஷயம், ஆப்போசிட் ஆப்ஷன் என்ன இருக்குது, கிரே பாக்ஸு மிடில் ஆல்வேஸ் ஸ்ட்ராங். அதை உடச்சாலும் அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. இன்னொரு விஷயம், நல்ல விஷயம் என்னென்னா, கிரே பாக்ஸுடைய வித்து ரொம்ப அதிகமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங், உடைக்கவே முடியாது. 100 பாயிண்டில் இருக்குது. அப்போ இந்த மிடில் உடைக்கவே முடியாது. அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனை நீங்கள் நிஃப்டி சார்ட்டை போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ் டே ஹையில் தான் வந்து முட்டிட்டு நின்றுட்டுருக்கு. ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கா, இந்த பிரேக் அவுட்டுக்கு கால் ஆப்ஷன் இந்த லைனை தாண்டி கீழே வந்துட்டுருக்கணும். அப்போ வரல, அந்த லைனுக்கிட்டே வரலை சரிங்களா. இந்த பிரேக் அவுட் கொடுத்து இந்த கேண்டில் க்ளோஸ் பண்ணும்போது இந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா 12:40, இங்கே பார்த்தா தெரியும் 12:40க்கு லைனையே டச் பண்ணல. லைனை உடச்சிட்டு கீழே இறங்கி போனால் தான் அடுத்து பாட்டம் வரைக்கும் போகும். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து உள்ளே வந்துட்டு சிபிஆர் வரைக்கும் போகும். நார்மலாக இதுதான் நடக்கும். பட் சிபிஆர் வரைக்கும் போகுமா போகாதா அப்படிங்கிறது ஒரு ட்ரேட் செட்டப்பும் இருக்குது. ஆனால் அதுக்கு கிரே பாக்ஸ் வந்து என்ன ஆகணும், உடஞ்சி கீழே வரணும். மார்க்கெட் எப்போ ப்ரீவியஸ் டே ஹையை வந்து டேப் பண்ணிடுச்சு அப்படின்னாலே நமக்கு என்ன மோட் ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் தேவைப்பட்டா, ப்ரீவியஸ் டே லெவல்ஸ் எதுவாக இருந்தாலும் உள்ள அந்த ட்ரேடிங் ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆனாலும் சரி, இல்லை மேலேருந்து வந்து ஹையவோ லோவோ டேப் பண்ணாலும் சரி, இம்மீடியட்டாக நம்ம என்ன பண்ணிக்க முடியும், பிவோட் மோடை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு பிவோட் மோடில் இருக்க செட்டப்பை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். பிவோட் மோடில் என்ன இருக்குது, மார்க்கெட் எங்கே போச்சு, எக்ஸிட்டுக்கு மேலே இருந்தால் தானே பை. ஒரு ஆப்ஷன் எக்ஸிட்டுக்கு கீழே இருந்தால் பையே கிடையாது, எக்ஸிட்டுக்கு மேலே இருந்தால் தான் பை சரியா. இப்போது இந்த இடத்துல எக்ஸிட்டுக்கு மேலே வந்துடுச்சு, ஈஸியாரும் கொடுத்து கலர்லாம் காட்டியிருக்கு நமக்கு. இந்த பை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் ஆப்போசிட் ஆப்ஷன் இறங்க தயாராக இருக்கா. L2 பாக்ஸில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே நிறைய வீடியோ நம்ம பேசியிருப்போம். பாக்ஸ் க்ரீனாக இருந்ததுன்னா L2 மிடில் எப்படி இருக்கும் அப்படின்னா, கிரேவாக இருந்தது எப்படி இருக்கும், L2 மிடில் ஆல்வேஸ் ஸ்ட்ராங். க்ரீனாக இருந்ததுன்னா பாட்டம்லேருந்து போகிற ஆப்ஷன் ஈஸியாக உடைக்கும், டாப்லேருந்து வர ஆப்ஷன் ஈஸியாக உடைக்காது. அது கஷ்டப்படும், உடைக்க முடியாது. உடைக்கிறதுக்கு ஆப்போசிட் ஆப்ஷன் சப்போர்ட் பண்ணணும். இதை விட முக்கியமான விஷயம், எந்த ஒரு L2 எக்ஸிட்டையும் நாம் இந்த மாதிரி எக்ஸிட்டுக்கு என்ட்ரியில் போக மாட்டோம், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஆப்ஷன் சரி பையிங் பற்றி பேசும்போது பார்ப்போம், ஏன்னா இங்கேயே போட்டு குழப்பம். ஃபஸ்ட்டு L2 பாக்ஸஸில் இருக்க லைனை பற்றி இப்போ நம்ம எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மிடில் லைன் எப்படி ஒர்க் ஆகும், பாக்ஸுடைய கலரை பேஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகும் பார்த்துட்டோம்.
பிவோட் மோட் எப்போ ஆன் பண்ணணும், எப்போ ஆன் பண்ண வேண்டாம் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். கேப் அப் அப்போ, கேப் டவுன் அப்போ ஒரு ஆப்ஷனை நம்ம என்ன மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். ஓடிஆர் எடுத்துக்கிறோம். கேப் அப்னா கால் ஆப்ஷனோட ஓடிஆர் செக் பண்ணுறோம். கேப் டவுன்னா புட் ஆப்ஷனோட ஓடிஆர் செக் பண்ணுறோம். அது கரெக்டாக அதை தாண்ட முடியாமல் கஷ்டப்பட்டு இறங்க ஆரம்பிக்கிறதுனாலே அந்த ஆப்ஷன் ஏறப்போகுதுன்னு அர்த்தம். அடுத்து ஆப்போசிட் ஆப்ஷன் ஏறப்போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஆப்போசிட் ஆப்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸ் டே ஹையை டேப் பண்ணணும், அப்படி இல்லைனா 160 டேப் பண்ணணும், அப்படி இல்லை இந்த ஆப்ஷன் மிடில் டேப் பண்ணணும். யாராச்சும் ஒருத்தர் ஃபஸ்ட்டு ரீச் ஆனாலும் நம்ம டார்கெட் முடிஞ்சதுன்னு சொல்லியிருப்போம். ஃப்ரைடே இல்லையா, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். 2 விஷயம் ஒன்றா நடந்துச்சு. 160 டேப் பண்ணதும் ப்ரீவியஸ் ஹையை டேப் பண்ணதும் ஒன்றா நடந்துருச்சு. அப்போ கேப்பை ஃபில் பண்ணுமா இல்லையாங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சுனாலே நம்ம அந்த ட்ரேட் எடுத்துக்கலாம். அப்போ கேப்பை ஃபில் பண்ண போகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஹையை டேப் பண்ண போகுதுன்னு தான் அர்த்தம். ப்ரீவியஸ் டே ஹையை டேப் பண்ண போகுதுன்னா நம்ம பிவோட் மோட முன்னாடியே கூட ஆன் பண்ணி பார்க்கலாம். எஸ்கே சார் ஆன் பண்ணி பார்த்துருந்தார் இல்லையா அன்றைக்கி. முன்னாடியே ஆன் பண்ணி பார்த்தோம்னா அது எக்ஸிட்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கு. எக்ஸிட் 2குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கு மார்க்கெட். அப்போ மினிமம் டார்கெட்டே எக்ஸிட் 1 வரைக்கும் போகும். நமக்கு எல்லாமே சேர்ந்து மேட்ச் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஃபர்தராக மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கும், இது கீழே பிரேக் அவுட் ஆகி இப்படி பவுன்ஸ் எடுத்து இது வரைக்கும் வரணும்னா இங்கே தான் நடந்திருக்கணும். மார்க்கெட் மேலே போயிட்டு இங்கே பவுன்ஸ் எடுத்து திரும்ப இது வரைக்கும் போகும், ஓடிஎஸ் வரைக்கும் போகும். இந்த ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்கோம், பாட்டமில் பிரேக் அவுட் பண்ணிட்டு இதை ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு பாட்டம் வரைக்கும் வரும். இதுதான் இன்றைக்கி நடந்திருக்கணும். இது நடக்கலை அப்படின்னும்போது ஆப்போசிட்டாக திரும்பி போயிடும். சரி, இப்போ ஒரு பையிங் செட்டப் எப்படிலாம் இருக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அது மாதிரி செல்லிங் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். செல்லிங் அப்படின்னாலே மார்க்கெட்டில் 2 விதமான செல்லிங் நடக்கும். ஒன்று ப்ளூ லைன், ஃபஸ்ட்டு இருக்க ப்ளூ லைன் TP1, அதுக்கு கீழே இருக்கிற ஒரு லைன் க்ரீன் கலர் லைன் ஓடிஆர். சரிங்களா, ஒரு ஆப்ஷன் எங்கேயோ ஓப்பன் ஆகட்டும், ஆனால் மேலே போயிட்டு ஓடிஆரை ஃபேஸ் பண்ண முடியாமல் கீழே இறங்கி வருதுன்னா அது இறங்க போகுதுன்னு அர்த்தம். ஆப்போசிட் ஆப்ஷனை பை பண்ணுறோம். பை பண்ணுறது எப்படின்னு தனியாக பார்ப்போம். இதுலேயே இன்னொரு செட்டப் எப்படி இருக்குது, அது என்ன செட்டப் அப்படின்னா இது வாரம் வச்சுருவோம். ஒரு ஆப்ஷன் TP1 டேப் பண்ணிவிட்டு ஓடிஆரில் வந்து நின்றுட்டு ஒரு ஸ்டேஜில் திரும்ப லைட்டாக பவுன்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு L2 TP1 பிரேக் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா இதுதான் பை, TP2 டார்கெட். ஆனால் இது நடக்காமல் டேப் பண்ணிவிட்டு இங்கேருந்து பிரேக் ஆகிட்டு திரும்ப இதை போயிட்டு வந்து டேப் பண்ணிடுச்சு அப்படின்னா இங்கே பார்க்குறோம் ஈஸியாக செட்டப் செல் வந்துடுச்சு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுறோம், இது இறங்க போகுதுன்னு அர்த்தம், ஆப்போசிட்டில் பை எடுக்கிறோம். அப்போது TP1க்கும் ஓடிஆருக்கும் இருக்கிற லிங்க் இப்போ தெரிஞ்சுதா? TP1 ரிஜெக்ட் பண்ணதுன்னா நம்ம அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ண முடியாது, ஓடிஆரை தாண்டி கீழே வரணும் மார்க்கெட். அப்போ தான் கீழே வந்தவனையும் பண்ண முடியாது, ஒரு ரீடெஸ்ட் எடுக்கும், கண்டிப்பாக எடுக்கும். ரீடெஸ்ட் எடுக்காமல் போனதே கிடையாது. அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, ரீடெஸ்ட் எடுக்கும், அதுதான் உண்மை. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இப்படியே போயிட்டா அப்படின்னு, அப்படிலாம் போகாது, இப்படி போய் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வரும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நம்ம லெவல்ஸை ரீடெஸ்ட் பண்ணாமல் மார்க்கெட்டு போனதே கிடையாது, போகவும் போகாது. எங்கன்னா போயிருக்கான்னு பாருங்கள், எதனா ஒரு லெவல் காட்ட முடியுமா? வந்தால் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போகும். பிரேக் பண்ணியிருக்கா, பிரேக் பண்ணிடுச்சு, ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு தான் மேலே போகுது. பிரேக் பண்ணியிருக்கா, ஓடிஆர் பிரேக் பண்ணிடுச்சு, இப்படியே போயிடுச்சு, திரும்ப ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு தான் கீழே வரைக்கும் பாட்டம் வரைக்கும் வருது. எல்லா இடத்துலையும் அது நடக்கும். அதனால் நீங்கள் அதை நம்பணும். சரியா, இங்கேயும் பிரேக் பண்ணியிருக்கா, ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு தான் மேலே போகும். அதில் அப்படி போகாது, அப்படி போகவும் முடியாது. எந்த இடமா இருந்தாலும் அப்படி தான். இதோ இங்கே கூட பாருங்கள், பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு தான் திரும்ப எடுத்துகிட்டு தான் கீழே போய் வச்சுருக்கு. அப்படியே இங்கே மேலே வந்து பிரேக் பண்ணியிருக்கா, திரும்ப ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு தான் மேலே போகுது. ஸோ ரீடெஸ்ட் அப்படிங்கிறது நடக்கும், அந்த ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய பொறுமை. இங்கேயும் பாருங்கள், பிரேக் அவுட்டு கன்ஃபார்மாக ரீடெஸ்ட் எடுக்கும். ரீடெஸ்ட் எடுக்கும்போது ஆப்போசிட் ஆப்ஷனுடைய டைரக்ஷன் பார்க்குறோம், ஆப்போசிட்லேயும் ரீடெஸ்ட் நடக்கும். அதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. இங்கே தெரியுதுங்களா, 2 ஆப்ஷனும் சேம் டைமில் ரீடெஸ்ட் எடுக்கும். இது வந்து கால் ஆப்ஷனு, இங்கே புட் ஆப்ஷன். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ப்ளூ லைன் வந்து TP1 மேலே போயிருக்கு, ஓடிஆருக்கு கீழே வந்துருச்சு. வந்த ஆப்ஷன் நேராக கீழே போச்சானா வரலை, இங்கேருந்து மேலே வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல ஆப்போசிட்டில் நடந்திருக்கு, எக்ஸிட் 1க்கு கீழே இருந்த மார்க்கெட் எக்ஸிட் 1க்கு மேலே வந்திருக்கு. மேலே வந்துட்டு இங்கே டேப் பண்ணிட்டு போயிருக்கு. இந்த ரீடெஸ்ட் டைமிங் பாருங்கள் 10:55. இங்கே ரீடெஸ்ட் டைமிங் என்ன
11 5 நிமிஷம் முன்ன பின்ன இருக்குது. அதுக்கு மேலே 1/4 மணி நேரம் மார்க்கெட் அங்கே தான் இருக்குது. 11:15 வரைக்கும் அங்கே தான் இருக்குது. ஸோ ரீடெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு நடக்கும், நடந்தே தீரும். அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அக்ரெசிவாக இந்த என்ட்ரி இப்படியே போயிட மட்டும் நம்பாதீங்க. நீங்கள் இப்படியே போட்டிங்கன்னா கொஞ்சம் லாஸ் பார்த்துட்டு தான் ப்ராஃபிட் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்படியே போட்டிங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருப்பீங்க, இவ்வளோ தூரம் இவ்வளோ நேரம் போதும் நம்மளை தப்பான முடிவு எடுக்க வைக்கிறதுக்கு. ஒரு மார்க்கெட் நம்ம எடுத்த என்ட்ரியை தப்பாக யோசிக்க வைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் போதும். வேணாடான்னு க்ளோஸ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் ஓட ஆரம்பிப்பான். இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும். பாரத்தை எங்கேயாவது தூக்கி ஓரம் போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் என்னவோ அதை ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா டார்கெட் தானாக போய் சேரும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் உங்களுக்கு செல் செட்டப் பார்த்தாச்சு. ஒரு ஆப்ஷன் எப்படி இறங்குது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. பையிங் ஆப்போசிட்டில் பார்த்துருவோமா? எப்போ ஒரு ஆப்ஷன் எக்ஸிட்டுக்கு கீழே போன மார்க்கெட், எப்போவுமே மார்க்கெட் எக்ஸிட்டுக்கு கீழே போயிடுச்சுன்னா திரும்ப மேலே வரக்கூடாது. வந்தால் அது மேலே தான் ஏறும், கீழே இறங்காது. அதுக்கு ஆப்போசிட் ஆப்ஷனையும் செக் பண்ணணும். அதுவும் அதே மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்கணும். ஓடிஆருக்கு கீழேயோ இல்லை டிபியூ 2க்கு கீழேயோ ஏதோ ஒரு இடத்துல அதுவும் ஹெவியான ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணணும். அந்த மாதிரி நடக்குது அப்படின்னாலே ஒர்க் ஆகும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம், எக்ஸிட்டை தாண்டி மேலே வந்துடுச்சு அப்படின்னாலே அந்த ஆப்ஷனாலே இறங்க முடியாது. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, எப்போ எக்ஸிட்டுக்கு பக்கத்துலேயே ஓடிஎஸ் இருக்குதோ, ஓடிஎஸை கிராஸ் பண்ணும்போதே எக்ஸிட்டுக்கு கீழே ஒரு லோ கிரியேட் ஆகும். அந்த லோவை ஸ்டாப் லாஸை வச்சுட்டு இந்த என்ட்ரி நீங்கள் போட்டுக்கலாம். ஆப்போசிட்டில் மட்டும் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. போய்ட்டு ஆப்போசிட்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஆப்போசிட்லேயே என்ன இருக்கணும், ஓடிஆர் பிரேக் ஆகிட்டு இருக்கணும். ஆகிடுச்சுனாலே நமக்கு என்ன இருக்குது, ஓகே அந்த பக்கம் கீழே இறங்கிறதுக்கு தயாராகிடுச்சு. இந்த பக்கம் நடக்கக்கூடாத விஷயம் ஒன்று நடக்குது. எக்ஸிட்டுக்கு வெளியே போன மார்க்கெட் திரும்ப எக்ஸிட்டுக்குள்ளே வரக்கூடாது, அது வந்துடுச்சு. அப்போது மேலே ஏறப்போது சொல்லுது. நமக்கு என்னென்னா சின்ன ஒரு ரீடெஸ்ட்டுக்காக கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்திருக்கும். கேண்டில் கலர் வேணால் உங்களுக்கு மாறி இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறது மெயினாக 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். அதில் வச்சு பார்ப்போம். உங்களுக்கு சிக்னலே வந்திருக்கும், தெரியுதுங்களா? சிக்னல் ஈசிஆர் செட்டப் படித்தவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ப்ளூ கேண்டிலோட லோ கட் ஆகாத வரைக்கும் அதுதான் என்ட்ரி கேண்டில். அந்த என்ட்ரி கேண்டிலோட ஹையை எப்போ வந்து இன்னொரு செட்டப் வந்து பிரேக் பண்ணுதோ, இப்போ என்ன ஆகிருக்கு, இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அப்போ இப்படி வச்சுருக்கோம். இப்போ இந்த கேண்டில் டார்க் கேண்டில். ஆக்சுவலாக இந்த டார்க் கேண்டிலுக்கு பதிலாக இதை சிக்னல் கேண்டிலாக எடுத்துகிட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு திரும்ப ரீடெஸ்ட் எடுத்துகிட்டும் போகுது. சரி, ரெண்டு இதில் எது வேணால் நீங்கள் என்ட்ரி கேண்டிலாக எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் ஓவரால் இந்த கேண்டில் கீழேயும் போடலாம், இந்த கேண்டில் கீழேயும் போடலாம். எங்கே போட்டாலும் ஓகே தான். இந்த கேண்டில் வச்சு என்ட்ரி எடுக்கிறவங்க, இந்த கேண்டிலில் என்ட்ரி போகிறவங்க இதுக்கான லோ ஸ்டாப் லாஸ். இது ஈஸியாக வந்த உடனே இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் மாற்றி வச்சுட்டு டார்கெட்டாக உங்களுக்கு பாட்டம்லேருந்து போதுன்னா எங்கே போகும், டாப்பில் போய் சேரும். அவ்வளோதான். இதுதான் ஒரு பை செட்டப். இங்கே நம்ம பார்த்துருக்கிறது ஒரு பை செட்டப் பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா, எக்ஸிட்டுக்கு கீழே போன மார்க்கெட் திரும்ப எக்ஸிட்டுக்கு மேலே வந்து ஓடிஎஸ்ஸை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா L2 பாட்டம் வரைக்கும் போகும். இதுவே ஓடிஎஸ் இங்கே இல்லை, ஆனால் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸிட்டுக்கு கீழே போன மார்க்கெட்டு ஒரு பவுன்ஸில் தான் எடுக்கணும். முக்கியமாக பவுன்ஸில் எடுக்கணும். ஏன்னா ஓடிஎஸ் இல்லை, தூரத்தில் இருக்குது. ஓடிஎஸ்ஸையும் கிராஸ் பண்ணிடுச்சுன்னா நம்ம இந்த லோ ஸ்டாப் லாஸ் போட்டு அப்படியே என்ட்ரி போட்டுக்கலாம். பட் எக்ஸிட் மட்டும்தான் இருக்குது, இங்கே ஒரே ஒரு லைன் தான் இருக்குது. ஓடிஎஸ்ஸே கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அப்படின்னா ஓடிஎஸ் ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கணும், பார்ஷியல் பண்ணிக்கணும். அங்கே இங்கேருந்து கொண்டு போகிறது ஓடிஎஸில் பார்ஷியல் பண்ணிக்கணும். கிராஸ் பண்ணுறது கஷ்டம். திடீர்னு திருப்பி விட்டுரும். ரொம்ப பெரிய லெவலில் வராது, வந்த ப்ராஃபிட்டை விடக்கூடாது இல்லையா, அதுக்காக. அது கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா பாட்டம் வரைக்கும், L2 பாட்டம் வரைக்கும் போகும். இது ஒரு செட்டப். இன்னொரு செட்டப் என்ன அப்படின்னா, எக்ஸிட்டுக்கு கீழே இருக்கிற மார்க்கெட்டு மோஸ்ட்லி வந்து எக்ஸிட் 2 வரைக்கும் போயிட்டு தான் வரும். சில டைம் இந்த மாதிரி பாதிலேயே திரும்புதுன்னா அது இன்னும் நமக்கு நல்ல என்ட்ரி. எக்ஸிட் 2 வரைக்கும் போகிறது கூட அதுக்கு சக்தி இல்லை, சரிங்களா, அந்த பவர் இல்லை. அப்போ அது மேலே போக தான் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். மோஸ்ட்டாக என்ன நடக்குன்னா, எக்ஸிட் 1 தானே எக்ஸிட் 2ல் இருந்துட்டு தாண்டிட்டு எக்ஸிட் 1க்கு மேலே வந்துட்டு இப்படி போகும். இது ஒரு செட்டப். இன்னொரு செட்டப், எக்ஸிட் 2க்கும் கீழே போகும், போயிட்டு திரும்ப எக்ஸிட்லேயே வந்து பவுன்ஸ் எடுக்கும். இங்கேயே பவுன்ஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்தே ஏற ஆரம்பிக்கும். எக்ஸிட் 2லேருந்தே ஏறி எக்ஸிட் 1 கிராஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்படும். அப்போது இந்த இடத்துல ஒரு பார்ஷியல் பண்ணிக்கிறோம். லைட்டாக பண்ண குவான்டிட்டி திரும்ப நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். எப்போனா திரும்ப எக்ஸிட் 1 கிராஸ் பண்ணிச்சுன்னா என்ன அர்த்தம், அப்போ அந்த இடத்துல நம்ம ஈஸியாக வரும் பவுன்ஸில். அங்கே திரும்ப லாட்டை ஆட் பண்ணிவிட்டு பாட்டம் வரைக்கும் கொண்டு போகலாம். பாட்டம் வரைக்கும் கொண்டு போகிறது அப்படிங்கிறது ஓடிஎஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இதுக்கும் அதே ரூல் தான். ஓடிஎஸ் பக்கத்துலேயே இருந்ததுன்னா ஓகே, பாட்டம் டார்கெட். ஓடிஎஸ் தள்ளி இருந்ததுன்னா ஓடிஎஸ் தான் ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் பாட்டம். ஸோ 2 பை செட்டப்பும் பார்த்தாச்சு. ஓகேவா? பை செட்டப் பார்த்தாச்சு, செல் செட்டப் பார்த்தாச்சு. மொத்தமே இவ்வளோ தான் இண்டிகேட்டரில், வேறு எதுவுமே இல்லை.